அபிக்கு ஒண்ணுனா ஏன் இந்த சஞ்சீவ் இவ்வளவு டென்ஷன் ஆவரா? நல்ல வேளை, எப்படியோ அனு மேல படிய போட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் அனுவை பார்க்க போற விஷயத்த அவளுக்கு போன் பண்ணி சொல்லிடு. இல்லனா ஏதாவது உளறுகளை வைக்க போறா. மாமா நீங்க இரு மாமா, நான் வந்துடுறேன். டேய் 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 சஞ்சீவ், என்ன காஃபி கேட்டுட்டு எங்க போறான்? அக்கா அர்ஜென்ட்டா ஒரு வேலையா ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான். அப்புறம் வந்து சாப்பிடுவான். நீ போக்கா. இந்தா எடுத்துக்கோ. என்ன இவன் காஃபியை கேட்டு குடிக்காம போறான்? மா மா இதோ வரானு. என்னடி? எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தாயே. என்ன பேக் இது? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்ல, அதான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். காட்டு. ஏ அனு, இங்க வா. என்னடி ஒரே ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்க? அபிக்கு எடுக்கலையா? மா அவதான் இங்க இல்லல, அதான் எடுக்கல. அவ இல்லனா அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க கூடாதா? 23 வருஷமா ஒன்னா சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்க. இப்ப அவ இல்லங்கிறதுனால அவளுக்கு ட்ரெஸ் எடுக்காம உனக்கு மட்டும் எடுக்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? மா அவ இல்ல, எடுக்கல, அவ்வளவுதான். அவ எங்க இருக்காளோ அங்க எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? போமா, போய் காஃபி போடு. அவ இல்லாம இந்த பிறந்த நாள் கொண்டாட போறோம்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? வருத்தமா? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? மா ஏற்கனவே தலைவலியோட இருக்கேன். தேவையில்லாம பேசி டென்ஷன் பண்ணாத. குடு, சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வா. அபி இவளுக்காக என்னென்னமோ பண்றா. ஆனா இவ அவளுக்காக ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் எப்பதான் திருந்த போதும். சீக்கிரம் கதவை சாத்து. தேக்கோ, நீ இங்கே இருந்து அந்த லடிக்க பத்திரமா பாத்து. அவளுக்கு மயக்க தெளிஞ்சது கத்தி ஊரையே கூட்டிடுவா. மயக்க மருந்து உங்ககிட்ட தானே இருக்கு? இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு. இதோ பார், அவளுக்கு மயக்க தெளிகிற மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் மயக்க மருந்து கொடுத்து அவளை மயக்க வச்சிரு. சரி. அவளை குஜராத் கூட்டிட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்றேன். நீ ஏற்பாடு பண்ணு, நான் இவளை பாத்துக்கிறேன். ஓகே. சரி சரி சரி, போய் நீ ஏற்பாடு பண்ணு போ. ठीक है, मैं जल्दी आता हूं. சரி. கால் பிக் பண்ணு, பிக் அப்.
வாங்க மாப்பிள்ள. என்ன திடீர்னு? அத்தை அண்ணி எங்க? மாப்பிள்ள ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அண்ணிய ஒரு கேஸ் விஷயமா பார்க்க வந்தேன், அதான். அவ ரூம்ல தான் இருக்கா, நீங்க பேசிட்டுங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அனு வா சஞ்சீவ், நல்லா இருக்கியா? அபி உன் வீட்ல நல்லா இருக்காளா? அபி எங்க? அவளை எங்க வச்சிருக்க? எதுக்கு இப்ப கத்துற? நீ கத்துறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. அமைதியா பேசணும், சரியா? அபி எங்க இருக்கா? இப்பதான் அவ எங்க இருக்கணுமோ அங்க கரெக்டா இருக்கா. நான் இப்போ கூட நீ அண்ணியா வரப்போறன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ பண்றதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கேன். இல்ல என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? அபி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் கமாண்ட நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அபி பத்திரமா உன் முன்னாடி வந்து நிப்பா. அப்படி இப்படி சுத்தி மறுபடியும் அபி கடத்துற அளவுக்கு போயிட்டு இல்ல. இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. இப்பவே போய் உன்னை பத்தின உண்மை எல்லாமே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். போய் சொல்லு. ஆனா நீ சொல்லி முடிக்கிறப்போ அபி உயிரோட இருக்க மாட்டான். பரவாயில்லையா? என்ன அபிய கொன்னுடுவேன்னு சும்மா சொல்றேன்னு நினைக்காத. நான் மருமகளா போகாத வீட்டுக்கு அவளை மட்டும் போக விட்டுருவேனா என்ன? நான் நினைச்சத அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும் சஞ்சீவ். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ எப்பவுமே யோசிக்கணும், சரியா? அனு, என்ன சத்தம் இங்க? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா. சஞ்சீவ் விளையாட்டுத்தனமா பால கண்ணாடி பக்கத்துல அடிச்சிட்டு இருந்தாரா, அதான் பால் பட்டு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அவர் விளையாட்டு கண்ணாடிக்கு வினையாயிடுச்சு. இப்போ சஞ்சீவ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எதுல விளையாடணும் எதுல விளையாடக்கூடாதுன்னு. நான் வரேன். தம்பி தம்பி, சொல்லுங்க அத்தை. அபி எப்படி இருக்கா மாப்ள? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. இல்ல, நீங்களும் அனுபவம் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் கோவமா பேசுறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. மாப்ள, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. அபி நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு அபிக்கும் அனுக்கும் பிறந்த நாள். இவ வேற அபி இல்லைன்னு அவளுக்கு ட்ரெஸ் கூட எடுக்காம வந்துட்டா. அதனாலயே என்னமோ தெரியல, எனக்கு அபியை பார்க்கணும் போலவே இருக்கு. அவ நல்லதானே இருக்கா? நல்லா இருக்கா அத்தை. சரி, நான் ஒண்ணு பண்றேன் மாப்ள. அபிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நாளைக்கு அவளை பாக்குறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வரேன். அவகிட்ட சொல்லாதீங்க, சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். சரிங்க அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன். சரிங்க மாப்ள. மாப்ள வேற ஒரு மாதிரியா இருக்காரு. அவளை கேட்டாலும் அவ சொல்ல மாட்டா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அபி வேற எப்படி இருக்காளோன்னு தெரியல. கடவுளே, என் பொண்ணு நல்லபடியா இருக்கணும்.
யோ வாங்க. இது வந்துட்டுண்ணா. அம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அட இருமா, எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டாமா? ஆமா, அந்த பொண்ணு முடிச்சிட்டாளா இன்னும் மயக்கத்துல இருக்காளா? இன்னும் முழிக்கல, மயக்கத்துல தான் இருக்கா. ஆஹா, அவளுக்கு முழிப்பு வர 1 மணி நேரம் ஆகும். சரி டேய், அந்த லடிக்க வண்டியில ஏத்துடா. டேய் பார்த்து முழிப்பு வந்துற போது தூக்கு. சரிண்ணா. சரி. யோ, யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இவங்கள தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியா? சரி. அண்ணே, அந்த பொண்ணை வண்டியில ஏத்தியாச்சு. சபாஷ். டேய் நீ கிளம்புங்கடா. சரிண்ணா. நான் தேவைப்பட்டா கூப்பிடுறேன். சரியா? சரிண்ணா, வரண்ணா. ஹலோ. எதுக்கு கால் அட்டெண்ட் பண்ண மாட்ற? ஃபோன் சைலண்ட்ல இருந்தது, அதான் எனக்கு தெரியல. விஷயத்த சொல்லு. சஞ்சீவுக்கு அபிய கடத்தின விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவ என்ன பார்க்க வரான், அதானே? ஆமா. வந்து பார்த்துட்டு போயிட்டான். போயிட்டானா? சரி, என்ன சொன்னா? இப்ப மட்டும் நீ அபி எங்க இருக்கான்னு சொல்லலன்னா நான் உன்னை என் அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சின்ன புள்ளத்தனமா மிரட்டிட்டு போனான். அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்படி நீ ஏதாவது பண்ண அபிய கொன்னுடுவேன்னு சும்மா மிரட்டின. பயந்து போயிட்டான். சூப்பர் அனு. இந்த தடவை அந்த சஞ்சீவ் நம்மள ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கவும் நான் விட மாட்டேன். சஞ்சீவ் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். சஞ்சீவுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஏன் கூட தான். என் வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு பேசின பணத்தை கொடு, நான் கிளம்புறேன். மா இருமா, மேடம் வந்தா தானே பைசா. வரட்டும், இரு வாங்கி தரேன். சரி. சஞ்சீவ் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு பேசின பணத்தை கொடு, நான் கிளம்புறேன். மா இருமா, மேடம் வந்தா தானே பைசா. வரட்டும், இரு வாங்கி தரேன். சரி, வந்துட்டாங்க போல. என்னம்மா, ஹிந்திக்காரன் கரெக்டா வந்துட்டா? நான் சொன்ன ஆள் இல்ல, அப்படித்தான் இருப்பான். இறங்கு. நமஸ்தே மேடம். நமஸ்தே. வணக்கம். வணக்கம். என்ன வேலையெல்லாம் பக்கவா நடக்குதா? மேடம் எல்லாம் பக்காவா நடக்குது. உங்களுக்காக தான் வெயிட்டிங். அபி கூட வண்டியில் ஏத்தியாச்சு. நீங்க சொன்னீங்கன்னா கிளம்பிடலாம். யோ, வாங்கி குடியா. அட இருமா மேடம், வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க பைசா கொடுத்தீங்கன்னா இவ்வளவு அனுப்பிச்சிடலாம். ஸ்ரீஜா, அந்த பணத்தை கொடு. வாங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம் பேசுறதை விட அதிகமா இருக்கு. எல்லாம் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். வெச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏய், வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அசால்ட்டா இருந்துராதே. நீ யார் கண்லயும் படக்கூடாது, குறிப்பா சஞ்சீவ் கண்ல. ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். அபி எங்க கொண்டு போய் கொல்ல போற? மேடம், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் குஜராத்துக்கு போயிடுறேன். அங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க வச்சு வேலையை முடிச்சிடுறேன். விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கோ. கண்டிப்பா மேடம், கடுகளவு கூட கசியாது. ஆமா, யார் இது? மேடம், இது நம்ம ஆளுதான் மேடம். குஜராத் வரைக்கும் இவன் தான் வரப்போறான். போற வழியில போலீஸ் கிட்ட மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டேன் மேடம். குறுக்கு வழியில தான் போறோம். போற வழியில அடிக்கடி நம்பர் பிளேட்டை மாத்திக்கிட்டு தான் போவோம். யாரும் எங்களை ஃபாலோ பண்ண முடியாது மேடம். ரொம்ப கஷ்டம் மேடம்.
இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. மேடம் ஒரு டவுட், சஞ்சீவ் அபியோட லவ்வரா? ஏய், லவ்வர்னு சொல்லாத. அவன் நான் மேரேஜ் பண்ணிக்க போறவன். கண்டவ கூடலாம் சேர்த்து வச்சு பேசாத. சாரி மேடம். இது பாருமா, அதான் காசு வாங்கிட்டேல்ல, அப்புறம் என்ன தேவையில்லாம பேசிட்டு சரி. கிளம்ப முதல்ல. நான் வரேன் மேடம். பைசா வாங்கினா கிளம்ப வேண்டியதானே. உன் போன் நம்பரை மாத்திட்டு புதுசா சிம் கார்டை வாங்கி அதுல இருந்து என்ன கூப்பிடு. டீக்கே மேடம். நீ போலாம். அப்ப நாங்க வரோம் மேடம். பாத்து ஜாக்கிரதை. சரிங்க மேடம். வர மேடம். வா கிளம்பலாம். போலாம். சீக்கிரம் ஏரியா. வந்துட்டேன். எடுபடியா. ஸ்ரீஜா, பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். பிரச்சனை ஒண்ணு வந்துடாதே. நாம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஒரு பிரச்சனையும் வராது. அபிய கொன்னுடுவேன்னு அனுதான சஞ்சீவ் கிட்ட சொல்லிருக்கா. நாம சொல்லலையே. ஸ்ரீஜா, பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். பிரச்சனை ஒண்ணு வந்துடாதே. நாம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஒரு பிரச்சனையும் வராது. அபிய கொன்னுடுவேன்னு அனுதான சஞ்சீவ் கிட்ட சொல்லிருக்கா. நாம சொல்லலையே. அபி செத்தா அனுதான் மாட்டுவா. ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னோட ரத்தம் இல்ல, அதான் சரியா பிளான் பண்றா.